கடந்த தேர்தலில் மிக குறுகிய காலத்தில் மைக் ஒளிவாங்கி சின்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒளிவாங்கி சின்னத்தை மேடைகளில் நாம் கொண்டு சேர்த்ததை விட தகவல் தொழில்நுட்ப பாசறையை சார்ந்த அணி கொண்டு போய் சேர்த்ததுதான் மிகச் சிறப்பு. மிக குறுகிய காலத்தில் அதை செய்தார்கள். அதே போல இன்னொரு முயற்சியாக அண்ணனுடைய பேச்சுகளை, முத்தாய்ப்பான கருத்துக்களை ஆங்கிலத்தில் அவருடைய குரலை போலவே உருவாக்கி அதை தமிழர் அல்லாத தேசிய இனங்களிடத்திலும் உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற பொதுமக்களிடத்திலும் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை, கொள்கைகளை, கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்ததில் தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கு முக்கிய பங்குண்டு. அதோடு இணைந்து கொள்கை பரப்பு செயலாளர்களுடைய இந்த கூட்டத்தை அன்னை இணைத்து நடத்தி கொண்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தருணத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக இதை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அண்ணனுக்கு முன்னாடி என்னை பேச சொல்வார் நான் நினைச்சேன். கட்சியின் முதல் கொள்கை பரப்பு செயலாளர் நான் தான் என்பதனால் முதல்ல என்னை அனுப்பிட்டார் நினைக்கிறேன். ஏன்னா திருவிழாவில் முதல் ஆளு பலியிடுற ஆளுலாம் பாவமா இருக்கும். சரி, எனக்கு முன்னாடி தம்பிகள் என்ன பேசுவாங்க நான் பார்த்து அதை பார்த்து நம்ம ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன். இருந்தாலும் இயக்கமாக இருந்த காலத்தில் 42 பேரோட இந்த அமைப்பை அண்ணன் தலைமையில் நாங்கள் துவங்கினோம். அன்றிலிருந்து இன்று வரை தடமாறாமல் தடுமாறாமல் என்னுடைய தாய்ப்புலி அண்ணன் சீமானோடு நான் பயணிப்பதில் பெருமை அடைகின்றேன், பெருமிதம் கொள்கின்றேன். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் என் உயிர் இருக்கின்ற வரை அண்ணனோடுதான் என்னுடைய பயணம் இறுதி வரை என்பதில் நான் உறுதியாகவும் இறுதியாகவும் இருப்பவன் தான். ஏனென்றால் அகவணக்கம், வீரவணக்கம், உறுதிமொழி இதையெல்லாம் அண்ணனோடு இணைந்து உருவாக்கியதில் இந்த அடியேனும் ஒருவன். ஆரம்ப காலத்தில் இயக்கமாக இருந்த காலத்தில் அண்ணன் சொல்வார், அண்ணன் அடிப்படை கொள்கைகளை உருவாக்க வேண்டும் அண்ணா என்று சொல்லும் பொழுது, அண்ணன் ஏன் இவ்வளவு நாள் கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன புடுங்கி கிழிச்சாங்களா என்று சொல்வார் விளையாட்டாக. அப்புறம் சொல்வார், இல்லடா ஜெயசீலா, அடிக்கிற படையோட போய் எதிரியை அடிக்கணும்டா, அதுதான்டா அடிப்படை கொள்கை என்று ஆரம்பத்தில் அண்ணன் சொல்லுவார். அப்புறம்தான் இந்த சென்னை வடபழனியில் நூறடி சாலையில் இருக்கின்ற அம்பிகா எம்பையர் என்கின்ற ஒரு விடுதியில் கொள்கை ஆவணத்தை தயாரிக்கின்ற பொறுப்பை என்னிடத்தில் அண்ணன் கொடுத்தார். ஒரு 2 நாள் ஒரு குழுவாக இருந்து ஒரு 25 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் 2 நாள் நாங்கள் தயாரித்த அந்த கொள்கைகளை தான் பிற்காலத்தில் அண்ணன் அருள்கண்ணனாருடைய வழிகாட்டுதலோடு, அண்ணனுடைய வழிகாட்டுதலோடு அந்த கொள்கை ஆவணங்கள் விரிவு செய்யப்பட்டு ஒரு செயல்பாட்டு வரைவு அறிக்கையாக 350 பக்கத்தில் கொடுத்திருக்கின்றார். ஒரு கட்சியில் இத்தனை கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருப்பது நம் கட்சியில் மட்டும்தான். நகைச்சுவைக்காக சொல்லவில்லை, படை பெரிதாகிவிட்டது. துவக்க காலத்தில் அண்ணன் இன்னைக்கு பல தம்பிகள் இல்லை, அந்த கதையெல்லாம் வேண்டாம். அண்ணனோட நாங்க
நான் வலது பக்கமாக நானும், இடது பக்கமாக தம்பி பேராவூரணி தெளிவனும் இருப்போம். அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அண்ணனோடு இயக்கமாக இருந்து 2016 அந்த முதல் தேர்தல் தொடங்குகின்ற வரை அண்ணனோடு இணைந்து பயணிக்காத ஊர்கள் இல்லை, பேசாத மேடை இல்லை. எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று உண்டு, எத்தனையோ உண்டு. அதுல நெல்லையிலிருந்து நானும் அண்ணன், முன்னாடி அண்ணன் தடா ராசா அண்ணன், பின்னாடி சிவகுமார் அண்ணன், கோவை கார்வண்ணன் எல்லாம் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அண்ணன் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கோம், நெல்லையிலிருந்து மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு உடல்நிலை சரியில்லை, தும்மிக்கிட்டே இருமிக்கிட்டே இருக்கேன். நான் பின்னாடி நெல்லை சிவானுடைய கடைசி கார், அந்த இனோவா கார் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு வர்றேன். தடா ராஜா என்ன திட்டிக்கிட்டே வர அறிவேன், எல்லாத்துக்கும் பரப்பி விட போறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் அண்ணனுடைய அந்த தாயுள்ளத்தை நான் பார்த்தேன். தடா ராஜாவிடம் அண்ணன் கடிந்து கொள்கின்றார். டேய் புள்ள அந்த வார்த்தையை பாருங்க, டேய் புள்ள உடம்பு முடியாம இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு வர்றான், நீ அவனை போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிய, நம்ம பிள்ளைகிட்ட இருந்து நம்ம கிட்ட வராம என்னடா பண்ண போகுது, பாத்துக்கலாம் அண்ணா, ஏன் இப்படி பேசுறீங்க? அதுதான் அண்ணனுடைய அந்த தாயுள்ளம். அப்படி பேசிக்கிட்டு வரையிலே என்ன நடந்துருச்சுன்னா, வேகமா கார் வந்துகிட்டு கையில 2 பேர் பைக்ல குறுக்க வந்துட்டான். அவனை காப்பாத்துறதுக்காக அந்த ஓட்டுநர் என்ன பண்ணாருன்னா, அது தேசிய நெடுஞ்சாலை, இந்த நடுவுல தடுப்பு சுவர் மாதிரி, தடுப்பு கட்ட மாதிரி இருக்கும், அதுல இந்த பூச்செடி எல்லாம் இருக்கும், அதுல விட்டுட்டான் காரை. அண்ணன் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. காரை விட்டு எதிர்புறத்துல நல்ல வேலை எதிர்புறத்துல இருந்து வாகனம் எதுவும் வரல. திரும்பவும் அந்த காரை மறுபடிக்கும் போன சாலையிலேயே திருப்பி வண்டி வேகமா போனதை சொல்ல பண்ணி, டே ஜெய்சன் அவனை போய் 2 உத போடுறா அப்படின்னாரு. நான் இறங்கி உண்மையிலேயே இறங்கி அடிக்கலான்னு போகல, டே அவன் நம்ம பிள்ளைய பேசாம விட்டுரு அப்படின்ட்டு அந்த பையங்க நடுங்கிட்டு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அன்றைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விபத்து நடக்க வேண்டியது. அண்ணா நாம இருக்கான அந்த சம்பவம் உங்களுக்கு மிகப்பெரிய விபத்து. ஒரு சின்ன 2 வேற மாதிரி போயிருந்தாலும் எல்லாருடைய உயிரும் போயிருந்திருக்கும் அன்னைக்கு. அது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் நாங்கள் போகும்போதெல்லாம் வரும்பொழுதெல்லாம் நடந்திருக்கின்றது. இதை எதற்காக சுயபுராணமா இருந்தாலும் என்னமே சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா, நாங்கள் இவ்வளவு கடினமான பாதைகளை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு எளிதாக்கி தந்திருக்கின்றோம், அதுல நீங்க பயணிக்கிறீங்க. என் மீது சுவரொட்டி ஒட்டின வழக்கு மட்டும் 17 வழக்கு. நான் ஒட்டிட்டு இருப்பேன், காவல்துறை ஒன்னு கைது பண்ணு இல்ல கிழிக்கும். அப்ப இந்த பொத்தான் வச்ச அலைபேசி அண்ணனுக்கு அடிச்ச உடனே இன்னும் வார்த்தைன்னு வராது, அந்த கம்நாட்டி நாய்கிட்ட கொடுப்பு டிஎஸ்பி அப்படிதான் சொல்லுவாரு. அவன் பயந்துருவான், எடுத்தவனே கம்நாட்டி நாய்கிட்ட குடுறாவா அப்படின்னு அவன் பயந்துருவான். ஏன்னா இதா கழுத பாக்குற வேலையை நீ காவல்துறை பார்த்துட்டு இருக்கீங்களா பாரு. அன்றைக்கு சுவரட்டி வெட்ட முடியாது, பின்னாடியே கிழிச்சிட்டு வந்து எங்களை கொண்டு போய் வாலியோட கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. சுவரொட்டியை விட்டு வழக்கில் மட்டும் 17 வழக்குங்க. அது மொத்த வழக்கா போட்டு உயர்நீதிமன்றத்தில் போட்டு ஸ்குவாஷ் போட்டு அதை தள்ளி அடிச்சு விட்டோம். இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால், இவ்வளவு கடினமான பாதையில் இருந்த தமிழ் தேசிய என்கின்ற அந்த அரசியல் களத்தை சிறு பிள்ளைகள் கூட பயணிக்கின்ற அளவிற்கு அண்ணனும் நாங்கள் எளிமைப்படுத்தி தந்திருக்கின்றோம். அப்ப எவ்வளவு வேகமா நீங்க ஓடி இருக்கணும் தெரியுமா? இன்று வரை எவ்ரி பூத் 10 யூத் என்கின்ற கனவு அண்ணனுக்கு கனவாகவே இருக்கின்றது, எந்த தொகுதியிலும் நனவாக இல்லை. எதிரி மிக பலம் வாய்ந்தவனாக இருக்கின்றான், அவனிடம் அதிகாரம் இருக்கின்றது, கட்டமைப்பு இருக்கின்றது, மிகச்சிறந்த கட்டமைப்பு வைத்திருக்கின்றான், ஊடகத்தை வைத்திருக்கின்றான், அச்சு ஊடகம் காட்சி ஊடகத்தை வைத்திருக்கின்றான், சமூக ஊடகங்களை விலைபேசி தன் கையிலிடத்தில் வைத்திருக்கின்றான். இதை தாண்டி இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாங்கள் சீமான் தம்பிகள் தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்கின்ற இந்த லட்சிய முழக்கத்தை இத்தனை தடைகளை தாண்டி கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம் என்றால் அது அண்ணன் சீமானுடைய வெற்றி.
என்பதை ஒவ்வொருவரும் அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மள இவ்வளவு செதுக்கி கொண்டு வரையிலே இவ்வளவு அவதூறு பேசுறாங்க நம்மள. அப்ப நாம எவ்வளவு கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். நிறைய படிக்கணும், நீங்க நிறைய படிக்கணும். நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளை விமர்சிப்பது என்பது வேறு, திராவிட கோட்பாட்டை விமர்சிப்பது என்பது வேறு. திராவிட கோட்பாட்டை விமர்சிக்க வேண்டும் என்றால் கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் வலுவான புத்தகங்களை வாசிக்கணும். அதுல சில தம்பிகள் நான் பல்வேறு மேடைகளில் பார்க்கின்றேன், காணொலிகளில் பார்க்கின்றேன். நீங்கள் திராவிட ஆட்சியாளர்களுடைய கோளாறுகளை திட்டுகின்றேன் என்கின்ற போது திராவிட கோட்பாட்டுக்குள் நீங்கள் விமர்சிக்கின்ற பொழுது உங்களுடைய வாதம் ரொம்ப பலவீனமாக இருக்கின்றது. அப்ப எவ்வளவு தரவுகளோடு அண்ணன் பேசுகின்றார் என்பதை பாருங்கள். மயிலாடுதுறை அவர் பேசியது, பெரியாரை போற்றுவோம்னு அவர் பேசிய அந்த பேச்சுக்கு மறாவது நாள் பேராசிரியர் சுபவியிலிருந்து பேராசிரியர் ஜெயராமனிலிருந்து அங்கிருந்த திராவிட கோட்பாட்டாளர்களால் அதற்கு மிகச் சரியான பதிலை சொல்ல முடியாமல் திணறினாங்க.